ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்காவோட பர்த்டேவும் அம்மாவோட பர்த்டேவும் எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். அக்காவோட பர்த்டே அன்னைக்கு வந்து மார்னிங் 5 to 6 வந்து அக்கா வந்து ஜிம்முக்கு போவாள். ஸோ 6 o'clock தான் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். இவங்கெல்லாம் வந்து ஜிம் ஃப்ரெண்ட்ஸ், அவளோட ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவளுக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் கேக்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் வந்து குடுத்தாங்க. இந்த டைம் வந்து அக்காவுக்கு கிஃப்ட் வந்தது ஃபுல்லுமே ட்ரெஸ்ஸு தான். நிறைய ட்ரெஸ் தான் வந்து அவளுக்கு கிஃப்ட் வந்தது. அப்புறம் அவளுக்கு கிஃப்ட்டெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு பர்த்டே கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே சேர்ந்து. 2 பேர் விளையாடுறதுல 4 பேர் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்கள் சேட்டையை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இதில் வந்து ஹைலைட் என்னென்னா, இந்த அக்காவுக்கு எதுக்க இருக்கவங்க வந்து செம்மையா பயந்துட்டாங்க. அவங்கள வந்து மேலே வச்சுட்டு கீழே இறக்கவே இல்ல. அவங்களோட ரியாக்ஷன் வந்து செம்ம காமெடியாக இருந்தது. "ஐயோ அம்மா, என்னை இங்கே விட்டு போயிட்டீங்களே" அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. செம்ம ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லா இதுலேயுமே நாங்கள் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அக்காவும் ட்ரெயினர் அக்காவும் வந்து ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்து ட்ரெயினர் மாதிரியே இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ட்ரெயினரு. ஆனால் ரொம்ப க்ளோஸ். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து நல்லா ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் வந்து சேட்டைய ஆரம்பிச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அக்கா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ட்ரெயினர் அக்கா வந்து அவங்க சேட்டைய ஆரம்பித்து குரங்கு சேட்டைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 9 o'clock கிட்டக்க வந்து நானும் அக்காவும் வந்து கோயில் போயிருந்தோம். கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நாளைக்கு அம்மா பர்த்டேனால நான் கிஃப்ட் எதுவுமே வாங்கலை. ஸோ அதுக்காக வந்து நான் போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அக்கா வந்து அக்காவால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா. சரின்னு சொல்லிட்டு நான் அக்காவோட ஃப்ரெண்டு கூட தான் போயிருந்தேன். அவங்க வந்து வந்திருந்தாங்க. பட் எல்லாமே எதிர்பாராமல் நடந்தது. நான் வந்து அவங்க கூட சேர்ந்து அம்மாவுக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கலான்ட்டு இருந்தேன். ஸோ ஸ்லிப்பர் வந்து வாங்கறதுக்கு அந்த அக்கா கூட போயிருந்தேன். கடைசி பார்த்தா அந்த அக்காவே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கிளைமேட் வந்து செம்மையாக இருந்தது அந்த டைம் வந்து. அவளோட ஃப்ரெண்டு அந்த அக்கா ஒரு அக்காவை கூப்பிடவும் நெக்ஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்குலாம் கால் பண்ணி அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாராலையும் ஆஃப்டர்நூன் வர முடியாதுன்றதுனால தான் மார்னிங் கேக் கட் பண்ணாங்க. கடைசி பார்த்தா எல்லாமே இது வந்து அன்எக்செப்டட் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம ஜாலியாக வந்து போயிட்டு இருந்துச்சு. டான்ஸ் ஆடி அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா வீட்டில் வந்து ஜாலியாக எல்லோரும் பேசிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்தோம். இது ஹைலைட் என்னென்னா, இந்த அக்கா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதான் ட்ரெயினர் அக்காவுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகவே மனசு இல்ல. எல்லோரும் வந்து ஒரு 3:30, 4 o'clock கிட்டக்க கிளம்பிட்டாங்க. ட்ரெயினர் அக்காவோட குழந்தைங்க வந்து இல்லை நம்ம இங்கே இருந்துட்டு போவோம்னு சொல்லிட்டு 5 o'clock வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க போனதுக்கப்புறம் நான் டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நைட்டு நான் வந்து அக்காவுக்கு சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷால் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி மடித்து அதுக்கு மேலே வந்து லப்பர் பேண்ட் போட்டு லப்பர் பேண்ட் வந்து ஒரு 2, 3 தடவை நல்லா சுற்றி போட்டுட்டேன். தென் வந்து அதுக்கப்புறம் இந்த ஜடமாட்டி வந்து அதில் போட்டு எங்கள் வீட்டில் வந்து அங்கே ஒரு ஆணி இருந்ததுனால அந்த ஆணியை வந்து தொங்க விட்டுட்டேன். என் ஃப்ரெண்டு வேறு வந்து என்னைய வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தா, கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா, "என்ன 2 ஷாலை தொங்க விட்ருக்க" அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ஷால் வந்து பறக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பில்லோ வச்சு அதை கொஞ்சம் ஷாலை வந்து பறக்க விடாமல் வச்சிட்டேன். அப்புறம் வந்து சேஃப்டி பின் போட்டு பின்னாடி வந்து கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து பெட்ஷீட் போட்டு கொஞ்சம் அதையும் டெக்கரேட் பண்ணியாச்சு. கடைசி வந்து லைட் செட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து என்னை வச்சு கலாய்ச்சிக்கிட்டே தான் இருந்தா. அக்கா வந்து அப்பா கூட கடைக்கு போயிருந்தா. அதனால இதெல்லாம் வந்து பண்ண முடிஞ்சது. வீட்டில் வந்து அவள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வாலில் வந்து டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி வரிசைக்காக ஒட்டிட்டு டபுள் சைட் டேப் போட்டு வந்து ஒட்டியிருக்கேன். நான் வந்து செல்ஃபி மோடில் எடுத்துருக்கனால அது வந்து உங்களுக்கு தலைகீழ இருக்க மாதிரி இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். மற்ற எல்லாருமே வந்து அப்பா கூட கடைக்கு போயிருந்தாங்க. மற்ற எல்லாருமே வந்து நான் இப்போ வந்து கரண்ட் இருந்தது. ஆனால் ஒரு 7 o'clockலேருந்து கரண்ட்டு போனது தான். 7 மணிலேருந்து 9 வரைக்கும் கரண்ட்டு வரவே இல்லை. நான் ரெடி பண்ணும்போது வந்து ஒரு 6:30 இந்த மாதிரி இருக்கும். இந்த லைட்டு வந்து நான் 15 சொல்லி வாங்கியிருந்தேன். நான் வந்து எல்இடி லைட் தான் வந்து தேடினேன். பட் கிடைக்கல. அது வந்து மல்டி கலர் தான் இருக்குன்னாங்க. பட் எனக்கு எல்லோ கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அப்புறம் இதை நான் வாங்கிட்டேன். சூப்பர் மார்க்கெட் போனப்போ வாங்கியிருந்தேன். இந்த லைட்டை வந்து செட் பண்ணி இது வந்து ஒரு 3 வாங்கியிருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு. 2 சைடு வந்து தொங்க விட்றதுக்கு. அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருந்ததில் அங்கன ஒரு லைட் வந்து ஒட்டி வச்சிட்டேன்.
இந்த லைட்டில் வந்து ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னென்னா அந்த லைட்டே சிக்கலாக தான் இருந்தது. அதை எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக அதை வந்து எடுத்துட்டு அது வந்து வச்சாச்சு. வச்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசி வந்து எனக்கு இது ஃபுல்லாக வந்து செட் பண்ணதுக்கப்புறம் செம்மையாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ தூரம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னா எப்பயுமே அது 1 வீக் முன்னாடி இருந்தே பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நம்ம அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சோன்னா கண்டிப்பாக அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்துடும். நம்மளால் அது பண்ண முடியாது. அதனால எப்பயுமே நான் ஒரு 1 வீக் முன்னாடி இருந்தே எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். அம்மாவோட பர்த்டேல தான் ஒன்று கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன்னா ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். நம்ம அன்னைக்கு வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அது வந்து வாங்க முடியல. அது ஒன்று தான். தென் வந்து கரண்ட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் வீட்டில் இருந்தோம். ஸோ அது வேறு பயமாக இருந்தது. அப்புறம் எனக்கு வந்து அவள் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா பலூன்லாம் ஊதுறதுக்கு. கடைசி வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. "நீயா மீனா இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் வந்து இந்த டெக்கரேஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுல தான் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு செம்ம சர்ப்ரைஸு. ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. எனக்குமே அவங்க ஷாக்கிங் தான் அவங்க வந்தது. திடீர்னு கால் பண்ணிட்டு நான் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னாங்க. "என்னக்கா சொல்கிறீங்க? உங்கள் ஊரில் இருக்கேன்னு தான் சொல்லி வச்சுருந்தாங்க பிரியா" எங்கள் அக்காட்ட வந்து. கடைசியாக அவங்க வந்ததும் எங்கள் அக்கா செம்ம ஷாக்கிங்கு. அப்படியே ஷாக்லேயே தான் இருந்தா. அந்த அக்கா வந்து ஒரு 1 ஹவர் கிட்டக்க இருக்கும். கரண்ட் வரும். நீங்க வெயிட் பண்ணுங்கன்னே, "இல்ல வேண்டாம். டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு போயிருவேன். அதனால நான் போய் அவட்ட இப்பயே பேசுறேன். பேசுறதுக்கு கூட டைம் இருக்காது" அப்படின்னாங்க. சரி பரவால்ல. இருங்க அப்ப நான் அவள கூப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு நாங்க அந்த அந்த ஃபோன் லைட் வச்சே தான் எல்லாமே பண்ணிகிட்டுருந்தோம். நான் வந்து ரொம்ப ஆசையா இருந்தேன். இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து நெறையா எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. பட் கரண்ட் இல்லாதனால எடுக்க முடியல. அதுலேயும் கொஞ்சம் ஃபோன் லைட்ட வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம். அதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான். நாங்கள் வந்து அந்த டே முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே வந்து அம்மாவோட பர்த்டே. பர்த்டேக்கு வந்து நான் இப்படி தான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். இதுவுமே நான் தான் பண்ணேன். இந்த வீடியோவுமே நான் போட்டிருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியாக அந்த டே வந்து ரொம்ப பிஸியாக போனது. ஏன்னா அப்பா வந்து அன்னைக்கு அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏசி வாங்க போயிருந்தாங்க. ஏசி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து செட் பண்ணி எல்லாம் அது பண்ணுறதுலே அந்த டே வந்து ரொம்ப பிஸியாக போனது. அக்காவோட பர்த்டே அன்னைக்கு வந்து எல்லோரும் கடைக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னாங்களா, அதுக்காக தான் போயிருந்தாங்க ஏசி பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து அம்மா பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு அம்மா வந்து ஆல்ரெடி அப்பாட்ட வந்து சொல்லியிருந்தேன். அப்பாக்கு கேக் கட் பண்ணலாம்ப்பா அம்மா பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பா வந்து வேண்டாம் ஆல்ரெடி 2 நாளாக கேக்காக தான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படி சொல்லவும், அதுக்கப்புறம் தான் நான் அக்காட்ட போய் சொல்லவும், வேண்டாம் கேக்கு நம்மளா பண்ணலாம் அப்படி சொன்னா அக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து அக்கா தான் பண்ணா. கேசரி கேக் மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தான். அம்மாவுக்கு வந்து செம்ம ஷாக்கிங்கு. "அவன் எப்படி பண்ணான்?" அப்படி சொல்லிட்டு அப்பா கேட்டுட்டே இருந்தாங்க. "அவன் எப்படி கொரியர் பண்ணான்ப்பா" அப்படி சொன்னோம். அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த கிஃப்ட்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. அம்மாவோட ஸ்மைல்லேயே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து என்ன வாங்கி கொடுத்தேன்னா, ஸ்லிப்பர் தான் வாங்கியிருந்தேன். அம்மா வந்து ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க. அந்த ஸ்லிப்பர் வந்து சாஃப்ட்டாக இருக்கணும், நடக்கும்போது வந்து பஞ்சு பஞ்சுன்னு இருக்கணும் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மாக்காக அந்த மாதிரி ஸ்லிப்பர் வந்து பார்த்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து சுடிதார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சுடிதார் போடணும் அப்படி சொல்லிட்டு அது ஒன்று தான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கடைக்கு போக டைமே இல்லை. அக்காவோட பர்த்டேக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு அப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தேன். கரண்ட் இல்லாமல் அப்படியே அதிலேயே ரொம்ப இதாக போயிடுச்சு. சரி அப்புறம் நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். இந்த கிஃப்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சாரீ தான். அண்ணா வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தான். செம்மையாக இருந்துச்சு சாரீ கலர் எல்லாமே சூப்பர். அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்பா கிஃப்ட் பண்ணுறதுக்காக நைட்டு மழை செம்மையா பெஞ்சிட்டு இருந்தாலும் அதுலேயுமே நாங்கள் வந்துட்டோம். ஒரு பர்ச்சேசிங்கை போட்டு போகலான்னு சொல்லிட்டு அம்மா கிச்சன் ஐட்டமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். தேவையான இதா பார்த்து கிச்சன் ஐட்டமாக வாங்கி அம்மாவுக்கு வந்து அது கிஃப்ட் கொடுக்குறதுக்காக அப்பா, அக்கா, தம்பி நாங்கள்லாம் வந்து வந்திருந்தோம். வாங்கி முடிச்சுட்டு பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். அம்மாவுக்கு வந்து வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இதுவரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.